டு தி ஷோ டுடே ட்ரெண்டிங்ல நான் உங்க விஜய் சத்யா. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வந்து முடிய போகுதுங்க. கண்டிப்பா எல்லாரும் செம்ம ஷாக்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே வந்து என்னடா அதுக்குள்ள ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்ல தான் இருக்கேன். ஏன்னா இந்த 2025 10வது மாசமும் வந்து முடிய போகுது. தீபாவளி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ எதுக்காக இப்போ இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025ல மட்டுமே வந்து தமிழ்ல 210 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலயும் தீபாவளியை முன்னிட்டு 4 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பைசன், டீசல், டியூட், அதுக்கப்புறம் கம்மி கட்டின கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 படத்துக்குமே வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் மத்தியில வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா தீபாவளி அப்படின்னு சொன்னாலே பெரிய தலைங்களோட படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். ஆனா இப்போ வளர்ந்து வரக்கூடிய நிறைய நடிகர்களோட நல்ல கதைகளோட வரக்கூடிய படங்களை வந்து இப்போ தமிழ் சினிமால ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த 4 பேர்ல பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அதுவும் வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன், ஹரிஷ் கல்யாண், அப்புறம் துருவிக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட படத்துக்குலாம் மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. முக்கியமா எல்லாரும் ஃபேமிலியோட போயிட்டு எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் இந்த வருஷம் மட்டும் எல்லா வாரமே வந்து ஏதாச்சும் ஒரு படம் ரிலீஸ் ஆயிரும். அதனால இந்த 2025 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமை போயிட்டு படம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருந்தோம். ஆனால் இந்த வாரம் மட்டும் எந்த படமே ரிலீஸ் ஆகல. ஏன் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் யோசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நானுமே அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா வாரமும் ஒரு படம் ரிலீஸ் ஆனப்போ அதுவும் தீபாவளிக்கு 4 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கப்போ இந்த வாரம் மட்டும் ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 மட்டும் 3 படம் ரிலீஸ் ஆகுது. ரியோவோட ஆண் பாவம் பொல்லாதது, ஆரியன், ராம் அப்துல்லா ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு 3 படம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சோ இந்த படத்துக்குமே மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ மோஸ்ட்லி ரியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தலைமை வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே செம்மையா செலக்ட் பண்ணி முக்கியமா யங்ஸ்டர்ஸ்க்குலாம் கனெக்ட் ஆகக்கூடிய படங்களா தான் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. சோ அப்படிதான் வந்து பெண்களோட கஷ்டத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனா ஒரு பையனோட கஷ்டத்தை பத்தி பேசுறதுக்கு ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து எதிர்பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஹைப் ஏத்துற மாதிரி ஒரு படம் தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. சோ ட்ரைலர் பார்த்தே எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலே மோஸ்ட்லி அந்த படத்துக்காக வந்து பசங்க எல்லாருமே செம்ம ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் நம்ம ஜோல வந்தக்கூடிய அந்த காம்பினேஷன் திரும்பி வருது அப்படின்றப்ப அவங்களோட கெமிஸ்ட்ரி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காகவும் செம்ம ஆர்வமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க யாரெல்லாம் வந்து அந்த 3 படத்துக்காக செம்ம ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே மாதிரி இந்த படம் எதுவும் ரிலீஸ் ஆகல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனாலும் கடைசி டைம்ல ஏதாச்சும் ஒரு சின்ன படம் வந்து அப்பா டைம் கிடைச்சிச்சு இந்த டைம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காத விதமா ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது இல்லைங்க. ஸோ இந்த 210 படங்களை இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுல உங்களோட ஃபேவரட் படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.